ஈரோடு சித்தோடு அருகே தனியார் கெமிக்கல் நிறுவனத்தில் ஏற்பட்ட குளோரின் வாயு கசிவால் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் உயிரிழந்தார். சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்ட 14 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி புதுக்கோட்டையில் CITU தொழிற்சங்கம் சார்பில் பிரசுரம் வழங்கி போராட்டம் நடைபெற்றது. ஆவுடையார் கோவில் கடை வீதியில் பொதுமக்களிடம் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் பணிபுரியும் டெங்கு கொசு ஒழிப்பில் ஈடுபட்டுள்ள தற்காலிக பணியாளர்கள் ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என ஒப்பந்த ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் மகாகவி பாரதியார் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு பாட்டு போட்டி, பட்டிமன்ற பேச்சு நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் பலர் பங்கேற்றனர். மயிலாடுதுறையில் பொது இடங்களுக்கு தடுப்பூசி செலுத்திய நபர்கள் மட்டுமே செல்ல வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். நகர பகுதியில் இதுகுறித்து வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜி, நகராட்சி ஆணையர் பாலு ஆகியோர் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினர். தூத்துக்குடியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தலை தடுக்கும் வகையில் கழுகுமலை பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியே வந்த ஒரு காரை மடக்கி சோதனையிட்டதில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. அரியலூரில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட சிலம்பாட்ட கழகம் சார்பில் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இப்போட்டி ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்றது. ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, சுருள், ஈட்டி, மான் கொம்பு அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மழைநீரை வெளியேற்ற வந்திருந்த கழிவுநீர் வெளியேற்றும் வாகன ஓட்டிகள் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணிகள் முடிந்து 1 வாரத்திற்கு மேலாகியும் தொழிலாளர்களுக்கு உரிய பணத்தை தர மறுப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சிகரம் மற்றும் DCMSS பல்நோக்கு சமூக சேவை மையம் சார்பில் திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் தனியார் திருமண மண்டபத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அளவிலான மாபெரும் சதுரங்க போட்டி இன்று தொடங்கியது. கோவாவில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மஹுவா மொய்த்ரா உறுதியளித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கோவாவில் 3.5 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு கிரஹாலட்சுமி என்ற திட்டம் மூலம் மாதந்தோறும் 5000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என வாக்குறுதியளித்தார். புதுச்சேரி அரசு அறிவித்த மழை நிவாரணத் தொகை 5000 ரூபாய் பயனாளிகளுக்கு அடுத்த வாரம் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை சார்பில் நடைபெறவுள்ள பெண்களுக்கான ஓட்டுநர் உரிமம் பெறும் சிறப்பு முகாமை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடங்கி வைத்தார். குன்னூர் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஆந்திர வீரர் சாய் தேஜாவின் குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என ஆந்திர முதல்வர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். உயிரிழந்த கமாண்டோ வீரர் சாய் தேஜா முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத்தின் தனிப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை பாளையங்கோட்டையில் தனியார் செல்போன் கடையில் 2 அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பணியின் போது ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மேலாளர் செல்வம், பணியாளர்கள் மைதீன் மற்றும் பஷீர் இருவரையும் அரிவாள் கொண்டு தாக்கியுள்ளார். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம், அண்ணா சிலை அருகில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மற்றும்
இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட மாணவர் அமைப்பினர் பங்கேற்று நீட்டை விலக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒமைக்ரான் தொற்று பரவல் அச்சுறுத்தல் காரணமாக மகாராஷ்டிர மாநிலம் மும்பை நகரில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி செல்லும் பக்தர்களின் வசதிக்காக நாள்தோறும் 1000 விரைவு தரிசன டிக்கெட்டுகளை பேருந்துகளில் டிக்கெட் எடுக்கும் போதே விற்பனை செய்ய ஆந்திர மாநில சாலை போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. இதன்படி கூடுதலாக 300 ரூபாய் செலுத்தி விரைவு தரிசன டிக்கெட்டையும் எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை 32 பேருக்கு ஒமைக்ரான் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால், அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 17 பேர், ராஜஸ்தானில் 9 பேர், குஜராத்தில் 3 பேர், கர்நாடகாவில் 2 பேர் மற்றும் டெல்லியில் 1 என தெரிவித்தார். இந்தியாவில் ஒமைக்ரான் பாதித்தவர்களுக்கு கடுமையான அறிகுறிகள் தென்படவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால், ஒமைக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் லேசான அறிகுறிகளே உள்ளதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் இருந்து வந்தே பாரத் திட்டத்தில் 7 லட்சம் தொழிலாளர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ள இந்தியர்களை தாய்நாடு அழைத்து வரும் விதமாக மத்திய அரசு ஏர் இந்தியா விமான சேவை மூலம் வந்தே பாரத் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் கிருஷ்ணா ஆற்றில் மாணவர்கள் உள்பட 5 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். குண்டூரில் உள்ள மடிப்பாடு கிராமத்தில் உள்ள கிருஷ்ணா ஆற்றில் குளிக்க சென்ற ஆசிரியர் உள்பட 5 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் உடல்களை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளிநாட்டிலிருந்து தெலுங்கானாவிற்கு கடத்தி வரப்பட்ட 7 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஹைதராபாத் விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து வந்த விமான பயணிகளை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது சூடானைச் சேர்ந்த 4 பயணிகள் வயிற்றில் மறைத்து கடத்தி வந்த 7.3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மகாராஷ்டிராவில் ஒமைக்ரான் பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மும்பையில் 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பேரணிகள், ஊர்வலங்கள் உள்ளிட்டவற்றை நடத்தக்கூடாது என்றும் தடையை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மும்பை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. குன்னூர் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த வீரர்களில் 6 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தீயினால் சிதைத்ததால் DNA மாதிரிகள் மூலம் அடையாளம் காணும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த 6 ராணுவ வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன. டெல்லி எல்லைகளில் அமைத்த கூடாரங்களை அகற்றி வரும் விவசாயிகள் தங்கள் போராட்டம் வெற்றி பெற்றதை நடனமாடி கொண்டாடினர். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தது. இதையடுத்து போராட்டத்தை வாபஸ் பெற்ற விவசாய சங்கங்கள் திக்ரிக் எல்லையில் கூடாரங்களை அகற்றி வருகின்றனர். வரும் 15ஆம் தேதிக்குள் டெல்லி எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்களை அகற்றி வெளியேறுவோம் என விவசாய சங்கங்களின் தலைவர் திரு ராகேஷ் திகாய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், எல்லையில் கூடாரங்கள் அகற்றும் பணி ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் இன்னும் 4 நாட்களுக்குள் அப்பணிகள் முடிவடையும் என்றும் தெரிவித்தார்.
இந்தியாவில் கொரோனாவுக்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4,75,000 கடந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 7,992 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 393 பேர் தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர். 93,277 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் 9,265 பேர் வைரஸ் பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளனர். மக்களின் ஜனநாயக உணர்வும் நெறிமுறைகளும் பண்டைய கால இந்தியாவை மிகவும் வளமான நாடுகளில் ஒன்றாக மாற்றியதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். ஜனநாயகத்திற்காக உச்சி மாநாடு என்ற பெயரில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வீடியோ கான்பரன்சிங்கில் ஒருங்கிணைத்த மாநாட்டில் பேசிய அவர், இந்திய மக்களின் ஜனநாயக உணர்வை உத்திரமேரூர் கல்வெட்டில் காண முடிவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். கேரளாவில் கொரோனா பரவல் குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடு தளர்வுகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பக்தர்கள் பம்பை ஆற்றில் குளிக்கவும் பலிதர்ப்பணம் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வடபாதை வழியாக பக்தர்கள் செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவியின் அஸ்தி கங்கை ஆற்றில் கரைக்கப்பட்டது. பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத்தின் உடல்கள் டெல்லி கண்டோன்மென்ட் மயானத்தில் ராணுவ மரியாதையுடன் எரியூட்டப்பட்டன. இருவரின் அஸ்தியை பெற்றுக்கொண்ட அவர்களது மகள்கள் உத்தரகாண்ட் கொண்டு சென்று கங்கை ஆற்றில் கரைத்தனர். நீண்ட தூர இலக்கை தாக்கும் திறன் கொண்ட பினாக்கா ராக்கெட்டை மல்டிவேரல் ராக்கெட் லான்ச்சர் மூலம் செலுத்தி நடத்தப்பட்ட சோதனை வெற்றிகரமாக அமைந்ததாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொக்ரானில் நடந்த இந்த சோதனையில் 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழித்தது. தேசிய கல்விக் கொள்கையில் 3ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற யோசனை ஏற்புடையது அல்ல என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். அதிகாரிகளுக்கு கப்பம் கட்டவே மாதம் 1,60,000 ரூபாய் டாஸ்மாக் கடைகளில் வசூல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ஊழியர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக அரசு பணியாளர் சங்கங்களின் போராட்டக் குழு தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் கடைகளின் வரவு செலவு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வேளாண் விரிவாக்க மையத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 23,42,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வலங்கைமான் வேளாண் விரிவாக்க மையத்தில் மானிய விலையில் ஒதுக்கப்படும் விதைகளை தனியார் கடைகளில் மொத்தமாக விற்பனை செய்ததாக எழுந்த புகாரில் இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பவானி ஆற்றில் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கொடிவேரி அணையில் குளித்துக் கொண்டிருந்த கோவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களில் 2 நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கினர். இருவரும் மீட்கப்பட்ட நிலையில் ஒரு மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொரு மாணவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பழமை வாய்ந்த கிளியாளம்மன் கோவிலில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக நடந்த யாகம், சிறப்பு பூஜையில் 5,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் நெல்லை மாவட்டத்தில் நட்சத்திரங்கள், குடில் பொருட்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள் உள்ளிட்ட அலங்கார பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. பாளையங்கோட்டையில் கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளில் அலங்கார மின் விளக்குகளுடன் நட்சத்திரங்களை அமைத்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். திருப்பத்தூர் வாணியம்பாடியில் ஆற்றை கடக்க முயன்ற வாலிபர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார்.
வாணியம்பாடியை அடுத்த கொடையாஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் என்ற இளைஞர் ராமாயணத்தோப்பு பாலாற்றின் கிளை ஆற்றினை கடக்க முயன்ற போது அடித்துச் செல்லப்பட்டார். சுமார் 1 மணி நேர தேடுதலுக்கு பின்பு மீட்கப்பட்ட தினேஷ் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்தார். கோவை அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு 6 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கரூர் மதிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த குழந்தைவேல் என்பவரின் 6 வயது மகன் அஸ்வின் டெங்கு பாதித்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி சிறுவன் அஸ்வின் பரிதாபமாக உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே ஒரு வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த முதியவரை கட்டி போட்டு 13 சவர நகை மற்றும் 90,000 ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். குப்பத்துமேடு கிராமத்தைச் சேர்ந்த 85 வயதான செல்வநாதன் வீட்டில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பான சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 திருவிழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையொட்டி முத்து கிரீடம் அணிந்து ரத்தின மகர ஹண்டிகை, ரத்தின அபயஹஸ்தம், அடுக்கு பதக்கம் உள்ளிட்ட திருவாபரணங்கள் சூடிக்கொண்டு அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளிய நம்பெருமாளை பக்தர்கள் பக்தி கோஷமிட்டு வழிபட்டனர். தூத்துக்குடியில் சில வாரங்களாக பெய்து வரும் கனமழையால் தொழுநோயாளிகள் மருத்துவமனை, பாதுகாப்பு இல்லம் ஆகியவற்றை சுற்றி மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் இடிந்து விழுந்த மேம்பாலத்தின் கட்டுமான பணிகள் 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கின. மதுரை புதுநத்தம் சாலையில் கட்டப்பட்டு வரும் பறக்கும் மேம்பாலம் கடந்த ஆகஸ்டில் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டன. விபத்துக்கான காரணம் குறித்து நிபுணர்கள் குழு ஆய்வு செய்து அறிக்கையும் சமர்ப்பித்தது. கரூரில் பெற்ற மகன்கள் கைவிட்டதால் பேருந்து பயணிகள் நிழற்குடையில் தஞ்சமடைந்த மூதாட்டிக்கு அரசு உதவ கோரிக்கை எழுந்துள்ளது. வெள்ளாளப்பட்டி பேருந்து நிழற்குடையில் சில நாட்களுக்கு முன்பு 60 வயது மூதாட்டி ஒருவர் தஞ்சமடைந்தார். 2 மகன்களும் தன்னை கவனித்துக் கொள்ளாததால் வீட்டை விட்டு வெளியேறியதாக அந்த மூதாட்டி தெரிவிக்க அங்குள்ளவர்கள் உணவு கொடுத்து பராமரித்து வந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் காவல்துறை ஒத்துழைப்புடன் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை கண்டித்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் மாவட்ட காவல்துறையை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சிங்கப்பூரில் இருந்து திருச்சிக்கு வந்த மேலும் 2 பயணிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் ஒமைக்ரான் வார்டில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொற்றுக்கு ஆளான ஒருவர் போலி கொரோனா சான்றிதழை பயன்படுத்தி பயணித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தெலுங்கில் முன்னணி நடிகராக இருக்கும் அல்லு அர்ஜுன் தன் நடிப்பில் உருவாகி இருக்கும் புஷ்பா திரைப்பட குழுவினருக்கு பரிசு வழங்கியிருக்கிறார். சுமார் 40 பேருக்கு தலா 11 கிராம் மதிப்புள்ள தங்க நாணயத்தை பரிசாக அளித்துள்ளார். அது மட்டுமின்றி அனைத்து தயாரிப்பு பணியாளர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கியுள்ளார். கௌதம் மேனோன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் தற்போது உருவாகி வரும் வெந்து தணிந்தது காடு படத்தின் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நடிகர் சிம்பு முத்து என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். ஆக்ஷன் கலந்து வெளியிடப்பட்டுள்ள இப்படத்தின் டீசர் தற்போது ரசிகர்களை கவர்ந்து சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.